ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த நாள் நாட்டின் தலைவர் ஒருவர் 2027 தொடக்கம் 2029 ஆண்டுகளில் ஏற்படும் உள்ளக பிரச்சினைகளை சமாளிக்கும் தன்மையிலேயே ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவின் எதிர்கால தீர்மானிக்கப்படும் என இலங்கையின் பிரபல ஜோதிட நிபுணர் இந்திக்க தொட்டவத்த தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவில் ஒரு ஜோதிடர் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கி 2042 ஆண்டு வரை பதவியில் இருப்பார் என தெரிவித்துள்ளார். அவர் ஜனாதிபதியின் ராசி தனுசு என குறிப்பிட்டு அதை கணித்திருந்ததாக தெரிகின்றது. எனினும் இது பொய்யாக சோடிக்கப்பட்டதாகவும் ஜோதிடர் தர்மேந்திர சுரேஷ் அதனை கணித்ததாக கூறப்படுகின்றது. அந்த பெயரில் ஜோதிடர் ஒருவர் இல்லை. முடிந்தால் இணையத்தில் பாருங்கள். இந்திய ஜோதிடர்கள் எங்களை விட அதிகமாக சித்தாந்தங்களை பாவிக்கக்கூடியவர்கள். ஆதலால் குறித்த ஜோதிடரை எங்கிருந்து பிடித்து வந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஜனாதிபதி அனுரவின் ராசி விருட்சிகமாகும். கடந்த 10 வருடங்களுக்கு முன்னர் அவரிடம் இது தொடர்பில் கேட்டபோது அவர் என்னிடம் சொன்னார். அத்தோடு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் போது கோவிலில் நடைபெற்ற பூஜையில் ஐயர் ராசி என்ன என்று கேட்டபோது விருட்சிகம் என்று சொன்னார். விருட்சிக ராசிக்கு பெரும் யோகம் உண்டு. மேலும் ஜனாதிபதியின் ராசியில் நாகேந்திர யோகம் உண்டு. அவ்வாறானவர்களை இலகுவாக வீழ்த்த முடியாது. அந்த யோகம் நாட்டு தலைவர்களுக்கு இருப்பது அரிதாகும். அதனாலேயே 3 வீத வாக்குப்பலம் கொண்டு கட்சியின் தலைவராக ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனால் நாட்டின் தலைவர் ஒருவர்